ரொம்ப அழகான வேர்டிங்ஸ்லாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதற்கு அடுத்தது டொமஸ்டிக் அட்மாஸ்பியர். எப்பயும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதை ரொம்ப ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வெளியில் போயிட்டு வரோம், வீடு வந்தால் நிம்மதியாக இருக்கணும்ப்பா, குறையே குப்பையும் கூடவுமா இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் புவர் இன் டெசிஷன் மேக்கிங், நம்மையும் அறியாமல் நாம் சில டெசிஷன் எடுக்கச்சே தவறுதலாக டெசிஷன் எடுக்கக்கூடியவர்கள். அது மேஜர் டெசிஷன்ஸ் சில சந்தர்ப்பங்களில் தவறுதலாக எடுக்கக்கூடியவர்கள். ஏன் தான் இதில் காலை விட்டோன்னே தெரியலப்பா, இந்த வீடை வாங்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சில டெசிஷன் எடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள். அப்டமன், அதாவது அடிவயரில் அதிகமாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள். நர்வஸ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள். சக்சஸ்ஃபுல் மேனேஜராக இருக்கக்கூடியவர்கள். ஸ்பிரிச்சுவல் லீடர், ஆன்மீகவாதி, அரசியல்வாதி அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதுவும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணுறது அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தானும் அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் தான். சில சந்தர்ப்பங்களில் சில ஈகோ அவங்கள கொஞ்சம் படாத பாடு படுத்திடுறது, அவ்வளவுதான். இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மஞ்சப்பலா, பலாவிலே மஞ்சப்பலான்னு சொல்கிறாங்க. நான் இதில் கேள்விப்படலை. மஞ்சப்பலா இப்போ தான் பார்க்குறேன், கூகுளில் தேடினா கிடைக்கும். அந்த மரத்தை ஈக்குவேட் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்முடைய காணொலியிலேயே. இதே காணொலியில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கிப் பண்ணி வந்தவங்களுக்கு. நம்முடைய மலர் என்ன, அதாவது அரங்கனை பூஜிக்கணும், அதில் செம்பருத்தி மலரை யூஸ் பண்ணணும்.